வெல்கம் டு மை பேஜ். இன்னைக்கு வீட்டிலையே எப்படி ரொம்ப ஈஸியாக குல்ஃபி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குல்ஃபி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கறத விட நீங்களே செஞ்சு கொடுங்க. 2 குல்ஃபி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் 4 டம்ளர் பால் ஊற்றலாம். ஒரு டம்ளர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது அந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது சுகர் ஆட் பண்ணுறேன். நான் ஊற்றிருக்கிற 4 டம்ளர் பால் 2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். வாசனைக்காக குங்குமப்பூ அல்லது ஏலக்காய் பொடியை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் வத்திருச்சு. பாலோட கலர் கூட கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். லைட்டாக yellowish மாதிரி வருது. பால் கொதிக்கும் போதே இதில் பிஸ்தா இல்லைன்னா பாதாம் அது மாதிரி நட்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வத்தி வந்துருச்சு. நல்லா வத்தின அந்த பாலை நல்லா ஆற விடணும். நான் 2 பாதாம் எடுத்திருக்கேன். அதனால் வறுத்து சின்னதாக சீவி ஒரு டம்ளரில் போட்டிருக்கேன். பாதாம் இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ப்ளெயினாக பண்ணிக்கலாம். அதில் பாலை ஊற்றி ஃபில் பண்ண போகிறேன். இன்னொரு டம்ளர் அதில் பாதாம் போடல, அது காலியாக தான் இருக்குது. அதுலேயும் பாலை ஃபில் பண்ணிடுறேன். அலுமினியம் ஃபாயில் இருந்தால் மேலே கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணி ஒரு நூல் எடுத்து சுற்றி கட்டி இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சிடலாம். மேலே சின்னதாக கட் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அதில் இன்சர்ட் பண்ணணும். குல்ஃபி மவுல்டு இருந்தால் அதில் ஊற்றி பண்ணிக்கலாம். இப்போ அது இல்லாதனால நான் உங்களுக்கு டம்ளர்லேயே காமிக்கிறேன். இப்போ 2 ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் வைக்கணும். இல்லைன்னா ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். நைட்டு வச்சு காலையில் எடுத்துக்கலாம். காலையில் எடுக்கும்போது இப்படி இருக்கும் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இதை வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் வச்சு 1 நிமிஷம் வச்ச பிறகு எடுத்துருங்க. சூப்பராக வந்திருக்கு. இது குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்லாம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.